guys, welcome back to Ritik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பிசாரியா அப்படிங்கிற ஒரு ஹாண்டடான ஒரு கேம் தான் பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு இனிமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு இது ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் கிடச்சிதுன்னா இன்னும் நாங்கள் வந்துட்டு போடுவோம். நீங்கள் வந்துட்டு மிங்கிள் யூக்கு கொஞ்சம் தான் சப்போர்ட் கொடுத்தீங்க. ப்ளீஸ் அதுக்கு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். இது வந்துட்டு இந்த பிசாரியாங்கிற கேம் வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்துட்டு இந்த கேம் நான் தான் கைஸ் உங்களுக்கு சொல்லி தரேன். ஐயோ இதில் இங்கே பாருங்களேன், கரெக்டாக வந்துட்டோம். இல்லை எனக்கு புரியலை. அந்த பள்ளிமூக்கி அந்த கிரானிலலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ட்ராப் வரும்ல, அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிஸா மேன் வந்துட்டு இந்த பிசாரியாவா அவன் பேர் என்னன்னு தெரில. ஐ கேன் சி யூ. எவன்டா சி யூ போட. ஐயோ என்னடா எங்கிருந்தோட. ஐயோ ஓடுறா 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 ஓடுறா. ஐயோ இருட்டா இருக்கு பாரு, இருட்டா இருக்கு. ஐயோ எப்படி போகணும்னு தெரியல. பின்னாடி ஆள் வருது. பிளான் போட்டு இவனை மாட்டி விட்டேன். ஐயோ ஐயோ இதுதான் ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க. பாருங்க இது லோன் கொடுக்கணும். இதை பாருங்க இது வந்துட்டு இந்த விஷம். சரி இருங்க 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 இப்போ நம்ம பேசாம ட்ரை பண்ணுவோம். வந்துட்டோம். ஷோ இதை பேசாம இருந்தீங்கன்னா வந்துடலாம். காவேரி ஆறு வர மாதிரி சத்தம் கேட்குது. ஏண்டா இல்லை ஏன் தான் நான் கேட்குறேன். ஓ சூப்பர், ஃபர்ஸ்ட்ல இருந்து வண்டர்ஃபுல்ல எனக்கு வண்டர்ஃபுல்லான டீம்மேட்ஸ். எப்படி எனக்கு ரொம்ப சூப்பர். இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு போயிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். அதை அந்த போர்ஷனை நான் கட் பண்ணிட்டேன். முன்னாடியே சொன்னா கிராணி கேம் விளையாடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தண்ணிக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி இருக்கான் சூப்பர். நம்மளுக்காக அங்க யாரோ ஐயோ இது தாண்டி தான் கைஸ் போகவே முடியல. இங்க பாருங்க அவனோட உண்மையான பேரு டீம் ஜாண்டல். மோசமா இருக்கு. அவனோட நான் இதை தாண்டி எப்படி சார் போறது. அவனோட நிக் நேம் என்னன்னா பாத்தீங்களா, அந்த வலையில பட்டா இப்படிதான் நடக்கும். ஸ்பைடர் பீஸா. அந்த இவன் பேரு தான். இவனோட உண்மையான டீம் ஜாண்டல். அவனோட உண்மையான பேரு பள்ளிமுக்கி கேண்டில். இரு அவங்களே எப்படி போறாங்க. அவங்க இருக்கு அவங்க பேர் இருக்காங்க. பட்டாளி சத்ருவம் गाइस. ஓ அது கீழ போகணும் गाइस. அவங்கள பார்த்துட்டே இருந்ததுல நான் எதுமே பண்ணல. ஓகே நம்மளுக்கு இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. டீம் ஜாண்டல் நீ அங்கேயே கடை நாங்கள போறோம். ஓகே மைதியா ஏன் வாய்க்கு தொலைறானே தெரியல, புரியல எனக்கு. அப்பாடி ஒரு வழியா வந்து தொலைஞ்சிட்டோம். அந்த ஸ்பைடர்மேன் பாத்தீங்களா. அதான் இப்ப பாருங்களேன் இதுல இதுல படாம போகணும். இப்ப சாம்பிள்ல பண்ண முடியாது गाइस. ஐயோ இதுவா. ஐயோ இது எடுக்கிறதுக்கு தான் இத தாண்டியே எங்களால எவ்வளவு நேரம் ஆச்சு பாருங்க. அங்க பாருங்க டைம்ல இப்பவே 3 minutes கிட்ட ஆயிருச்சு. இத நம்ம எப்படி தான் முடிக்கிறது இத. ஐயோ நான் என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சரி கொஞ்ச நேரம் போவோம். அப்புறம் வந்துட்டு முடியல அப்படின்னா பாதி போர்ஷன்ஸை கட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐயோ இது வழுக்குது. இருங்க பேசாமல் நான் கட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க நாங்கள் இங்கே வரைக்கும் வந்துட்டோம். என்னால் பண்ண முடியல. இப்போ நான் ஏன் இப்படி போயிட்டுருக்கேன் அப்படின்னா இப்போ லக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஏன் இப்படி போயிட்டுருக்கேன். ஓ சூப்பர் இதுவா. சூப்பர் வண்டர்ஃபுல். இது ஈஸி. இப்போ இதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்களேன். இருங்க நான் பேசிக்கிட்டே இருந்ததில் கவனிக்கல. இருங்க நம்ம பேசாமல் இப்போ விளாட்லாம். இப்போ கரெக்டாக வருது. இந்த கேம் இருக்குல்ல அது நானா ரைஸ் பண்ணி கொடுக்க முடியலன்ட்டு. அது என்னால் சத்தியமாக முடியல. இப்போ வந்துட்டு ரொம்ப நேரமாக ஆச்சு இந்த விளையாட ஸ்டார்ட் பண்ணி. இதுலேயும் இவன் வருவானே. ஐயோ வராதுடா வராது. பிறந்த நாள் என் பர்த்டே கடை வர சாப்பிட்டு அப்படி வர கேக்குங்கடா. ஐயோ
ஜஸ்ட் மிஸ் गाइस. எப்படிதான் லக்கலலாம் गाइस கேக் காணோம். கேக் மட்டும் காணோமாமா. ஆனா கேக்குக்கு செத்தவனே. கஷ்டமானதெல்லாம் எங்க அசல்ட்டா கொடுத்துருவாங்க. ஏய் நிறுத்துங்கடா பேசாதீங்கடா. எனக்கு இவங்க பேசிட்டே இருக்குறதுல இப்படி ஆயிருச்சு. இப்போ நம்ம பேசாம சுத்தம் வேஸ்ட். சூப்பர் வண்டர்ஃபுல். இவங்க பேசாம இருக்க சொல்லுங்க பாப்போம். இந்த பாருங்க இந்த ரித்திக் அவுட் ஆயிரணும் சொல்லி நான் அவுட் ஆயிட்டேன். நான் விளையாண்டு காமிக்கிறேன். இல்ல இருங்க ட்ரை பண்றேன். எல்லாமே இந்த ரித்திகால தான் கைஸ் ஆகுது. பேசாம நம்ம இது வந்துட்டு நான் என்ன பண்றதுனே என்னால புரியல. சோ வந்துட்டு அதையும் நாங்க முடிச்சிட்டோம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது அப்படிங்கறது. வீடியோ ரொம்ப லென்த்தா போறது அப்படிங்கிறதுனால நாங்க அதை கட் பண்ணிட்டோம். கண்ணாடி மாதிரி இது பண்ணி கொடுத்தது நான் தான். சரி அதேதான். என்னக்கு சதே இவங்க பேசாம இருக்க சொல்லுங்க गाइस. என்னால முடியல சத்தியமா. ஏய் சொல்லு. நான் வேற தப்பிச்சிட்டோம். என்னமோ நவ் டர்ன் பேக் நவ் முடியாது. என்ன பண்ணுவீங்க? நம்ம திரும்ப எலும்பா இப்போ நம்ம வந்துட்டு இங்க க்ரோபார் ஒன்னு கண்டுபிடிச்சோம். மைன்கிராஃப்ட்ல எப்படி எலும்பா இருப்பானோ அதே தாதா என்கிட்ட க்ரோபார் எலும்பு குருமண்ட. தா இப்போ நம்ம இத எடுத்துக்கணும். ஏய் மாஸ்டர் படத்துல வந்த எலும்பானுங்களா? இல்ல இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் தி க்ரோபார் இங்க இருக்கு. நம்ம புடிச்சு எடுக்கணும். இது நான் ஆல்ரெடி வந்துட்டு சாவல கஷ்டம். அத கீழ படிச்சதெல்லாம் பண்ணனால இப்போ ஈஸியா இருக்கு. கீழ படிக்காம போனா கஷ்டமானதுல மேல போறோம். गाइस இன்னொன்னு சொல்லணும். இது வந்துட்டு இது பிசாரியா பாரிஸ் பிரிசன் இன்னொரு கேம் இருக்கு. அந்த கேம் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிரானியும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஓட்டு வருது நாங்க அவ்வளவு வீடியோ நாங்க எந்த வீடியோ ஆமா கிரானி வந்துட்டு ரோப்ளாக்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரோப்ளாக்ஸ் கிரானி வேணுமா இல்ல நார்மல் கிரானி வேணுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ गाइस மைன்கிராஃப்ட்ல இருக்கு. மைன்கிராஃப்ட்ல இருக்கு. 3 கமெண்ட் இங்க பாருங்க இதுவே போட்டுருச்சு யூஸ்ட் ஃபார் 30 மினிட்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா இப்போ நம்ம பேசிட்டே இருக்கிறோம். வாய முடுங்க. ஐயோ இது என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பேசாம கட் பண்ணிடலாம். இங்க பாருங்க கட் பண்ணியே 7 மினிட்ஸ். ஆனா இப்போ அந்த டோட்டல் மினிட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 25 மினிட்ஸ் போயிருச்சு. நாங்க உங்களுக்கு கட் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஆமா ஸோ வந்துட்டு எப்படியோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தாச்சு. கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஐயோ அப்படியா நான் கோவம் தான் கைஸ் முடியல சத்தியமா. அது வரமுல்லையே. ஐயோ சத்தியமா முடியல गाइस. என்னதான் பண்றதுன்னே தெரியல. எப்படியோ வந்துட்டோம். ஐயோ அவுட் ஆகணும். இப்படி ஜம்ப் பண்ணி போகணும்னா போயிடலாம். என்ன ஒரு தம்பி பாத்தீங்களா? எனக்கு சரியான கேக்கு பிடிச்ச தம்பி. அவுட் ஆயிரும் சொல்லும்போது गाइस அவுட் ஆயிட்டே சிரிப்பு தாங்கல. அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. எப்படியோ இந்த ரித்திக்கு தொல்லைக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் ஐயோ தொல்லை தாங்க முடியல சத்தியம். சவப்பட்டியா இவன் யாரை பத்தி குண்டான்னு தெரியுமா? அந்த லாவா பத்தி தான் குண்டான். லாவா ரொம்ப குண்டா இருக்கு. வாய மூடுங்க. இது எப்படி ஏறுது? இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்படி ஏறக்கூடாது. அப்படிதான் ஏறணும். இப்படி ஏறல. அப்படி போகணும். அந்த சைடு போகணும். இந்த சைடே போட்டியா? அதான் சொன்னேன் நான் அந்த சைடு தான் போகணும். ஏன்னா வந்துட்டு இந்த சைடு லாக் பண்ணிட்டாங்க. அந்த சைடு தான் இப்படி தான் இப்போ திருப்பாங்க. இப்படியா? அப்படியே போகலாம்.
குதிங்க பாப்போம், செத்துருவோம். அதனால தான் கொடுங்க. நம்ம வந்த வழிக்கே திரும்ப இருங்க இருங்க. இது இந்த பிசாரியா இது ஏன்னா இந்த வழியாக நம்ம வந்திருக்கவே கூடாது. அப்படி தான் நம்ம வந்திருக்கோம். இப்படி தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நான் கரெக்டாக போயிட்டேன். இவன் அப்படியே போட அப்படின்னதுக்கு அப்படியே போயிட்டேன். நான் என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அட்டம்ல கரெக்டாக வந்துட்டோம். செகண்ட் அட்டம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ வந்து நின்னா உட்காந்துட்டு இங்கே பாருங்க, இவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். எல்லாமே சிலதை நான் பண்ணி கொடுத்துட்டேன். சிலது இவன் பண்ணி கொடுத்துட்டான். ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் எப்படி போகிறது? எனக்கு தெரிஞ்ச அந்த வழியில போனோம். அந்த வீடு மாதிரி இருக்குல்ல, அந்த வழியில. எந்த ரொம்ப நேரம் அந்த வழி அங்க இருந்து அப்போ பாருங்க. ஐயோ இங்க பாருங்க, மேலேயே போட்டாங்க. ஐயோ தம்பி, நான் இல்லை நான் இவன் பண்ணுறதுல எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சா. பாருங்க, திரும்ப சாவுங்கிறான். இப்போவே டைம் ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு இந்த ரோப்ளாக்ஸே வந்துட்டு இந்த ரோப்ளாக்ஸ்காரனே சொல்லிட்டான், தம்பி நீ வந்துட்டு 40 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்க, தயவு செஞ்சு இந்த கேம் விட்டு போயிருந்துட்டு. எப்படியோ அடிச்சு பிடிச்சி திரும்பவும் மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்க, இது ரொம்ப குட்டியாக இருக்கான அவசியமா கண்ணு வர தெரியல. ஐயோ அப்பா, எக்ஸிட்டே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் அப்பா ரன் ஹோம், இப்படியே ஓடிடுற வேண்டியது தான். நம்ம தப்பிச்சிடலாம். ஐயோ எப்படியோ தப்பிச்சிட்டோம். ரன் ஹோம். இப்போ நம்ம இந்த இதில் தான் ஓட சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. இது பாருங்க, சிரிப்பு தான் வருது. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. திரும்பவும் இப்போ ஓடுறோம். இந்த தடவை கரெக்டாக ஓடிடணும். அவன் இந்த மாதிரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கனால தெரியுது. அடி எப்படி தப்பிச்சிட்டோம் கைஸ். ஐயோ தப்பிச்சிட்டோம் அவனோட காம்பவுண்ட்லேருந்து. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. வாங்க ஒரு வாட்டி சர்க்கிட் போடலாமே. அப்பாடி எப்படியோ முடிச்சிட்டோம் நம்ம இந்த கேமை. பை கைஸ். ஸோ வந்துட்டு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வேற கேம் வந்துருச்சு. இந்த கேம்லாம் நல்லா இருக்காது. இந்த சரி குண்டனை பாருங்க. அதான் நான் இப்போ வந்துட்டு வாய்ஸ் இது பண்ணிட்டேன். ஆமாம், வாய்ஸ் நான் வந்துட்டு இந்த கேமோட வாய்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு என்ன கேம் விளையாடலான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இனிமே வந்துட்டு இந்த மாதிரி கேம் விளையாடலாமா? கிரானிக் வந்துட்டு இந்த கேமுக்கு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு என்ன கேம்னு கமெண்ட் பண்ணி இது எத்தனை % ஆஃப் மெம்பர் பார்க்குறாங்க விளையாடுறாங்க அந்த மாதிரி சொல்லுங்கள். இது வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கேம் பேரும் இது எத்தனை பேர் வந்துட்டு பார்க்குறாங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஜிஷ்ணு என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி நம்ம வளவலன்னு பேசுங்கன்னா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்காகவே வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.